எனக்கு அருமையானவளே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதாவது கர்த்தருக்கு பிரியமான வாழ்வு எப்படி வாழ்வது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உலகத்தில் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கையிலே எப்படி அவருக்கு பிரியமாய் வாழ்வது, பல காரியங்கள் இருக்கிறது. வேதத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றுவது, இப்படி பல காரியங்களை வேதம் போதிக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு முக்கியமான காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சங்கீதம் 112 முதலாம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்வது எப்படி என்று சொல்லுகிற அந்த டாப்பிக்கில், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த இடத்துல ஒரு மனுஷனை பற்றி, ஒரு ஆண் மகனை குறித்து வாசிக்கிறோம். அப்புறம் பாருங்கள், 128ஆம் சங்கீதம் முதலாம் வசனத்துலேயும் அப்படி தான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அதே போல் நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே என்ன வாசிக்கிறோம்? சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். ஹல்லேலூயா! ஒரு கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீக்கு பெரிய ஆசீர்வாதம். அதே போல் பாருங்கள், சங்கீதம் 115 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அப்போது த ஹோல் ஃபேமிலி, குடும்பமாக அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கணும்? தெய்வ பயம், நடுங்கி பயந்து அவருக்கு சித்தமானதை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற்றுவார். இது என்னுடைய சொந்த அனுபவம். நான் என்னுடைய 16வது வயது வரை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த பொழுதிலும் 16வது வயது வரை இந்த தெய்வ பயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை. சொல்லப்போனால் கொஞ்சம் அழகை விரும்புவேன், ஆடம்பரத்தை விரும்புவேன். அந்த மாதிரி ஒரு 16 வயது வரைக்கும் கொஞ்சம் இருந்தது. எங்கள் அப்பா வெளியே எங்கேயாவது போனால் அப்பா சொல்லுவாங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னால் நீ ட்ரெஸ் பண்ண ஆரம்பிமா. நாங்கள் அப்படி அழகையும் ஆடம்பரத்தையும் விரும்பின ஒரு மகள். ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது? கர்த்தர் எனக்கு இந்த பயபக்தியை கற்றுக் கொடுத்தார், இந்த வசனத்தை போதித்தார். திருமண நாளுக்கு முன்னால் எனக்கு பிரதர் தினகரன் அவர்களை நியமித்திருக்கிறார்கள். எனக்கு ஒரே பயம், நான் அவ்வளோ பக்தி இல்லையே, அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ரொம்ப பக்திமான்னு சொன்னாங்களே, எப்படி நான் அவரோடு சேர்ந்து இணைந்து வாழ முடியுமா என்ற பொழுது எனக்கு நிச்சயதார்த்தத்தில் இந்த போதகர் இந்த பகுதியை வாசித்தார். நீதிமொழியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும், ஒரு விலையேறப்பெற்ற ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ எப்படி தெய்வ பயத்தோடு இருந்தால் புகழப்படுவாள் என்ற காரியத்தை அவர் என்னன்னு தெரியல, இது பெண்களுக்குரியது. ஆனால் அவர் போதித்தது நிச்சயதார்த்த வைபவத்தில் இந்த காரியத்தை, ஒரு பெண்களுக்குரிய காரியத்தை தான் அந்த போதகர் போய்த்தார். ஒருவேளை நான் நினச்சிட்டு இருந்த மாதிரி நான் எப்படி இந்த பக்திமானோடு வாழ்வது, எனக்கு அது தகுதி உண்டா என்ற ஒரு பயம் இருந்தது. அந்த பயத்திற்கு தான் கர்த்தர் சொன்னார், நீ கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயாக இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று அந்த நாளிலே எனக்கு வாக்கு கொடுத்தேன். அதன் பிறகு எனக்கு இந்த ஆடம்பர ஆசை இதெல்லாம் அப்படியே போயிடுச்சு. எனக்கு முழுவதும் ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும், ஆண்டவருக்கு என்ன செய்யணும், என் கணவர் எப்படி செய்யணும் நானும் அதே போல் செய்யணும், அவர் வேதம் வாசித்தா நானும் வேதம் வாசிக்க, இப்படி பக்திக்குரியவளாக என்னை கர்த்தர் உருவாக்கினார். எனக்கு அருமையானவர்களே, இதைத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக, விசேஷமாக வாலிப பிள்ளைகள் இதை கற்றுக்கொள்வது நல்லது. இந்த காலத்திலே அநேக காரியங்கள் தவறுகிறார். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்கத்தான் ஆண்டவர்களோடு பேசுவார். இப்படிப்பட்ட தெய்வ பயத்தை அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படி கை கொண்டால் கர்த்தருடைய பாக்கியத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது என்ன பார்க்க போகிறோம்னா, சங்கீதம் 25:12 வாசிக்க கேட்போம். பைபிள் வாசிக்கிறவங்க இருக்காங்களா? சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். என்ன அழகா இருப்பாருங்க. நீங்க என்ன பண்றது? நான் அப்படிதான் திகைத்து நின்றேன். எனக்கு தெரியல எப்படி வாழ்றது, எப்படி கர்த்தரை பிரியப்படுறது, எப்படி பயந்து வாழ்வது தெரியாது. ஆனால் இந்த வசனத்தின்படி என்ன செய்தார்? ஆண்டவர் எனக்கு போதித்தார், போதித்து வழி நடத்தினார்.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரொம்ப அழகான வசனம். ஏசாயா 30. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், நீங்கள் வலதுபுறமாய் பாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் போதும், வழி இதுவே, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். எனக்கு அருமையானவர்களே, இந்த அனுபவம் உண்டா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உண்டு? ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம். ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் பாருங்க. சவுல் கேடுகட்ட மனுஷன், கேட்டின் புத்திரனாக இருந்தான். ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களெல்லாம் அடித்து கொன்று சிறையில் அடைத்து துன்புறுத்திய ஒரு பயங்கரமாக கேட்டின் புத்திரனாக இருந்தான். அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் வந்து தன்னுடைய பிரசன்னத்தை கொடுக்குறார். அப்போ சொல்கிறாரு, என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? சவுலாக இருக்கிறான், கேட்டின் புத்திரன் கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன்? வாட் இஸ் யுவர் வில் ரிகார்டிங் மை லைஃப்? ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய வழியை காண்பிக்கிறார். அதே போல் பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தரோடு ஆண்டவர் பேசுவார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை அறியாமல் இருக்கலாம், அறகுறையாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற ஆண்டவர் நமக்கு போதிப்பார், வழியை போதிப்பார். அதான் சங்கீதம் 32:8 பாருங்கள், அழகாக வாசிக்கிறோம். நான் போதிப்பேன், உன்னோட நான் நடத்துவேன், இது வழி இதுவே, இதிலே நடவுங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார் தாவீது. பாருங்க, அப்படித்தான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவன் காத்திருந்து 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 ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ, சித்தமாக இருக்கிறோ அதை கரெக்டாக செய்ததுனால முடிவு புரிந்து அவனுடைய வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்க்கை. எத்தனை பாடுகள், எத்தனை துன்பம். சொந்த மகன் அப்சலோம் எவ்வளவு தொந்தரவு கொடுத்தா, ஆனாலும் கர்த்தர் கைவிட்டாரா? யாராவது சொல்ல முடியுமா? கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. போகும்போது செருப்பு கூட இல்லாமல் மனுஷன் தன்னுடைய மகனுக்கு பயந்து ஓடின மனுஷன் திரும்பி ராஜகம்பீரத்தோடு திரும்பி வந்து ஆளுகை செய்தான். இப்படி ஒவ்வொரு அனுபவத்திலும் அவனுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அப்படித்தான் அவன் கர்த்தரை தேடினான். எனக்கு அருமையான சங்கீதம் 27:11 அப்படித்தான் வாசிக்கிறோம். அவன் சொல்லுகிறான், வாசிங்க சங்கீதம் 27:11. உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். இப்படி தான் ஜெபம் பண்ணோம். இது ஒரு சின்ன ஜெபம், குட்டி பிள்ளைங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்கலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தவறான பாதையில் வரும்போது, என்னுடைய மகன் சிறு பையனாக இருந்த பொழுது நான் சின்ன வயதிலே கற்றுக் கொடுத்த பாடங்கள் அவனை பின்னால் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது. ஆகவே சின்ன வயதிலே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, வாலிப பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, தம்பதிகள் கை கொள்ளுங்க. ஆண்டவரே உடைய வழியை காண்பி. டெய்லி எவ்ரி டே யூ ஷுட் லுக் அன்டு தி லார்ட். ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும், தினமும் பார்க்கணும். அதான் பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் தான் இதுக்கு முன்மாதிரி. பாருங்கள், மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அதிகாலையில் இருட்டோடே வனாந்தரமான இடத்துல போய் பிதாவாகிய தேவனை தேடினாராம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் முன்மாதிரி. எனக்கு அருமையான, இன்றைக்கு எத்தனை மணி நேரம் எந்திரிக்கிறோம்? எத்தனை பேர் 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்க? காலையில் அதிகாலை எழுந்திருக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் தேடி பாருங்கள், அதிகாலையில் தேடி பாருங்கள், ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அந்த நாளுக்கு மறியும் இல்லை, எல்லா காரியங்களையும் நீங்கள் நினைப்பீங்க இது என்ன ஆகுமோன்னு. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதம் 34:10 அப்படி வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அதனால் அப்படி தேட ஆரம்பித்தீங்கன்னா அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பக்தன் தாவீது இப்படி தேடினானா, 63ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிங்க. தேவனே நீர் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன். எத்தனை பேர் உரிமையோடு ஜெபம் பண்றீங்க அப்படி? லார்ட் யூ ஆர் மை காட், என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. அப்படி நொறுங்குண்டு வேதனையில் இன்னைக்கு எத்தனை பேர் ஒருவேளை வந்திருக்கலாம். அடுத்து என்ன ஆக போகுது, நாளைக்கு என்ன ஆக போகுது, வேலையில் என்ன ஆக போகுது, வீட்டில் என்ன ஆக போகுது. சகோதரர் சொன்னாங்க, அந்த
ஜெருசலேம் வந்திருந்தப்போ அவங்களுடைய முகம் இதானப்போ எவ்வளவு கவலை அந்த பாஸ்டர் ஒரு போதகர் எப்படி இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் தொட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தொட்டு மறுபடியும் அருமையான முகத்தை கொடுத்து இன்றைக்கி பாருங்கள், நல்ல சொல்லவே முடியாது, கர்த்தருக்கு மகிமையாக இன்றைக்கு உபயோகித்து வருகிறேன். அப்படித்தான் இன்றைக்கு யார் யார் இன்றைக்கு வேதனையோடு வந்திருக்கிறீங்க. நாளைக்கு ஒரு வேளை பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், பண கஷ்டம் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் பல கஷ்டத்தோடு இன்றைக்கி வந்திருக்கலாம். ஆனால் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? சங்கீதம் 63:7 வாசிங்கம்மா. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால், நீர் எனக்கு துணையாய் இருந்ததனாலே உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஆமா, அவன் தேடினதுனால என்ன சொல்றான்? உமது செட்டைகளின் நிழலிலே களி கூர்ந்தேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான பிள்ளைகளே, தைரியமா இருங்க. இன்னைக்கு நீங்க கவலையோடு இருக்க வந்த காரியத்தை கத்த சுற்றிலுமா மாற்றி போடுவா. எல்லாவற்றையும் ஆனந்த தைலத்தினால் உங்களை நிரப்புவா. நீங்க என்ன சொல்ல போறீங்க? கத்தர் எனக்கு துணையா இருக்கிறார், நான் ஏன் வைக்கப்பட வேண்டும்? தாவீது அப்படித்தான் சொன்னான், செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். இதே அனுபவத்தை உங்களுக்கு கொடுப்பார். 1 யோவான் 1:3 அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறான், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. we are united with the Lord God Almighty. ஆண்டவரோடு ஐக்கியம். அருமையான வாலிப பிள்ளைகளை பார்க்கிறேன். இந்த வாலிப வயதில் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுகிறபடி வாலிப வயதில் நீங்கள் தேடுவீர்களானால் உங்களுடைய எதிர்காலம் கர்த்தரால் கட்டப்படும். பயப்பட வேண்டாம், எனக்கு என்ன ஆகுமோ, எனக்கு என்ன படிப்பு என்ன ஆகுமோ, எங்கள் வீட்டில் வசதி இல்லையே, ஒன்று கவலைப்படாதீங்க. அதன் காலத்தில் கர்த்தர் என்ன செய்வாராம்? நேர்த்தியாய் செய்து முடிப்பார். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தரே பொறுப்படுத்திக் கொள்வார். அதனால் தெய்வ பயத்தோடு அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர்களோடு ஐக்கியப்படும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இதற்கெல்லாம் முன்மாதிரியாக பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 10:30 ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் பிதாவும், முடிங்க பார்க்கலாம் சத்தத்தையே, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். நானும் சொல்றாரு, தேவனாகி கர்த்தரோடு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்றார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நீங்க சொல்ல முடியுமா? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், ஐக்கியமாக இருக்கிறோம், அவரும் நானும் இணைந்து இருக்கிறோம், அவர் இல்லாமல் நான் இல்லை என்று சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறேன், பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் கொடுக்கும். தானியேலை பற்றி நம்ம வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். தானியேலுக்கு அவன் ஆண்டவரை தேடின ஒரு மனுஷன். அவனும் அவனுடைய சிநேகிதர்களும் ஆண்டவரை உறுதியாய் தேவனை பற்றி கொண்டிருந்தவர்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் அவருக்கு எத்தனை பாடுகள் வந்தது. அவனுக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஞானத்தின் நிமித்தம் ராஜா அவனை உயர்த்தினார். அவன் மேலே மேலே உயர்த்தின பொழுது அங்கேயே என்னாச்சு? பொறாமைக்காரர். எங்கே போனாலும் இந்த பொறாமைக்காரர்கள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவனை நீ பார்த்தற, நீ உயர்றதை பார்த்துறத என்று சொல்லி வழி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாங்க. அப்போ தானியேல் என்ன செய்வாராம்? தானியேல் 6:10 என்ன வாசிக்கிறோம்? வாசிமா. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒவ்வொரு வார்த்தையும் தயவுசெய்து தானியேல் 6:10 வீட்டில் போய் தியானிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ முக்கியமாக இருக்கு. தினம் 3 வேளை அவனுக்கு பத்திரத்தில் கை வச்சுட்டாங்க, கையெழுத்து வச்சாச்சு. ராஜா வச்சுட்டாரு. ஆண்டவரை ராஜாவை விட வேற யாரும் அந்த மாதிரி ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்ட பொழுதும் தீமை வரப்போகுதுன்னு தெரிந்த பொழுதிலும் தானியேல் பயப்படவே இல்லை. யாருக்கு பயப்பட்டான்? தேவனுக்கு பயந்தான், கர்த்தருக்கு பயந்தான். ஆனால் என்ன செய்தான்? என்னக்கூடிய ஆண்டவரை மட்டும் நான் தேடுவேன், இந்த பத்திரத்தை கையெழுத்து போட்டால் என்ன, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு அவன் தினம் 3 வேளையும் நடு முழங்கால். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நெடு முழங்கால போட்டு ஜபிக்கிறது இல்லை, நல்ல சேரில் போய் உட்காந்து ஜபிக்கணும். ஆனால் எனக்கு அருமையான உங்களுடைய வயது இருக்கிற வரைக்கும், பலன் இருக்கிற வரைக்கும் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் நெடு முழங்கால் ஜெபம் கேளுங்க. ஹல்லேலூயா.
நெடு முழங்கால செய்கிற ஜெபம், பயபக்தியோடு செய்கிற ஜெபத்தை கர்த்தர் உடனடியே பலன் கொடுப்பார். உட்காந்துக்கிட்டு கம்ஃபர்டபுளாக ஜெபிக்காதீங்க. உங்களுக்கு முதிர் வயது வரும் வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நெடு முழங்காலில் ஜெபம் பண்ணுங்க. அப்படி அவன் ஜெபம் பண்ணி அவன் என்ன செய்கிறான்? ஸ்தோத்திரம் செலுத்தினான். இதை யார் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க? எப்போ அப்படி செய்வான்? அவனை காட்டி கொடுக்கலாம். ராஜாவை விட மற்ற கடவுளை தேடுறான் என்று சொல்லி காட்டி கொடுக்கலான்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தாங்க. அவன் பயப்படவே இல்லை, வழக்கம் போல் செய்தான். என்ன வந்தது? அவனை சிங்க கபியில் போட வேண்டிய நிலைமை வந்தது. ஆனால் என்ன செய்ய கர்த்தர் எப்படி காப்பாற்றினார் பாருங்க. தானியேல் 6:21 வாசிங்கம்மா. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஒன்றும் செய்ய முடியாது. சிங்கம் அடக்கிப்பட்டு வாயை கட்டி போட்டார். அந்த தீமையை கர்த்தர் அடக்கி போட்டார். இதான் உங்களுக்கு செய்வார். பயப்படாதீங்க. இன்னைக்கு தீமைக்கு பயந்து வந்திருக்கிறீங்களா? தீமை செய்கிறவர்களுக்கு பயந்து வந்திருக்கிறீங்களா? ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. தேவனுக்கு மட்டும் பயந்துருங்க. அவரை தேடுறதுக்கு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. 1969 நான் என்னுடைய அனுபவங்களை அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1969 முதல் முறையாக என்னுடைய கணவருக்கு நுரையீரல் 2 செத்து போச்சு. கிட்னி டிபி நோய் வந்துருச்சு. 34 வயது தான் அவருக்கு. பிள்ளைங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்க. அந்த டைமில் டாக்டர் என்கிட்ட சொல்கிறாரு, அம்மா எந்த நேரம் உங்கள் புருஷன் மரித்து போவார். 2 நுரையிலும் அரிச்சு போச்சு, நம்பிக்கையே இல்லை என்று சொன்னார். அப்போ தான் முதல் முறை நான் கிறிஸ்தவளாக இருந்த பொழுதும் அவ்வளோ தூரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண பழக்கம் இல்லை. சும்மா ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அன்றைக்கு நெடு முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி கதறினேன். சுவாமி, எனக்கு யாரும் கிடையாது. எங்கள் வீட்டாரெல்லாம் என்னை சத்ருவாக பார்க்குறாங்க. கடவுளை தேடுறதுனால என்னை பக்தியில் என்னை பைத்தியக்காரின்னு சொல்கிறாங்க. நோபடி இஸ் தேர் டு ஹெல்ப் மீ. எனக்கு யாரும் உதவி செய்வார் இல்லை. இந்த நிலமையில் நீர் என்ன கைவிடுவீரா? எனக்கு உதவி செய்ய மாட்டீரா? என் புருஷன் எல்லாம் நான் என்ன செய்வேன்? 30 வயது எனக்கு என்று சொல்லி முழங்கால் படிட்டு கதறி அழுதேன். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 65:2 என்ன வாசிக்கிறோம்? ஜெபத்தை கேட்கிற தேவன். அதனால் இன்றைக்கி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஜெபம் மட்டும் பண்ணுங்க, முழங்கால் படி எடுங்க, அவ்வளவுதான். என்ன கஷ்டம் வந்தாலும் முழங்கால் படியிடுங்க. கிச்சனில் முழங்கால் படியிடுங்க. சமையல் தெரியலையா? கிச்சனில் முழங்கால் படியிடுங்க. ஆஃபீஸில் பிரச்சனையா? கண்ணை மூடி அங்கேயே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். தெய்வத்துக்கு பயந்தவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அப்போது நான் ஜெபித்த பொழுது முதல் முறையாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஆண்டவர் என்னோடு பேசினார். மனுஷன் நேராக வந்தெல்லாம் பேச மாட்டார். சத்தம் மட்டும் கேட்டது. மகளே, உன்னை கணவன் மரிப்பதில்லை, அவன் உயிரோடு எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. 2 நுரையீரல் செத்து போச்சு. நோ ஹோப். அந்த நிலைமையில் கர்த்தர் புது நம்பிக்கையை கொடுத்தார். எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார், விசுவாசத்தை கொடுத்தார். அன்றைக்கு எனக்கு கொடுத்த விசுவாசம் ஊழியத்தில் பல கஷ்டங்கள் வந்த பொழுது அதன் பிறகு ஒரு ஸ்ட்ராங்காக நிற்க, தைரியமாக நிற்க, கர்த்தருக்குள் பலப்பட்டு நிற்க, என்ன வந்தாலும் பயப்பட வேண்டாம். சகோதரர் சோர்ந்து போனால் கூட நான் சொல்லுவேன், ஒன்றும் பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட விசுவாசத்திற்கு அன்றைக்கு ஒரு அஸ்திவாரமாக ஆண்டவர் எனக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்தார். அதன் பிறகு கர்த்தர் அப்படியே அற்புதமாக 4.5 மாதம் அதே போல் ஆண்டவர் எழும்பி சுகமாகி வேலைக்கு போகும்படி செய்தார். அந்த 4.5 மாதமும் நான் என்ன செய்தேன் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினேன். ஒவ்வொரு நாளும் சுகம் ஆகலை, இன்னும் ஃபீவர் இருக்குது, இன்னும் ரத்த வாந்தி, ஆனாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையில் மாறாதவர் என்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினேன். தானியேலை போல முழங்கால் படியிட்டு என்ன வந்தாலும் பகைக்கு பயப்படாமல், அந்த நிலைமைக்கு பயப்படாமல், அந்த இல்லைன்ற நிலைமைக்கு பயப்படாமல் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை கர்த்தர் எனக்கு அப்படி செய்திருக்கிறேன். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 26 வசனத்தில் அது வாசிக்கிறோம். திட நம்பிக்கை.
எனக்கு ஆண்டவர் போதுமானவர், என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறார். இதை தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எல்லாருக்கும் பாராமல் தெரிந்திருக்கிற ஒன்று வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் சொல்லல, பெர்ஃபெக்ட் பீஸ். இன்னைக்கு யாரெல்லாம் சமாதானம் இல்லாம மன உடைந்து வந்திருக்கிறீங்க, குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லை, மனைவி கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பிரிஞ்சிடலாமா, பிள்ளை இல்லை, சமாதானம் இல்லை, பல காரியங்கள் நிமித்தம் சமாதானம் இல்லை. ஆனால் அந்த வசனம் சொல்லுறது கர்த்தரை நம்பி உறுதியாய் பற்றிக்கொள். 2 காரியம், நம்புங்க, 2வது கிளிங் ஆன் டு காட், பற்றிக்கொள்ளுங்க, பிடித்துக்கொள்ளுங்க, நீர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? பூரண சமாதானத்தை கொடுப்பார். அது எப்படி செய்யறது? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க கேட்போமா? பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன அருமையான காரியம் பாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை கவலையோடு வந்திருக்கிறீங்களா? உங்கள் கவலை என்னவா இருந்தாலும் சரி, இப்போது ஆண்டவருடைய பாதத்தில் வைத்திருங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவரே அது செய்யும், எனக்கு இது வேணும், அது வேணும், இப்படி இருக்குதுன்னு சொல்றது ஜெபம். ஆனா நம்ம செய்ய வேண்டிய எப்படி ஜெபம் இருக்கணும்? ஸ்தோத்திரத்தோட. ஆண்டவரே நீ செய்ய வல்லவ, இந்த நிலைமையில எனக்கு மாற்ற வல்லவ, இந்த கஷ்டமான நிலைமை சூழ்நிலையை மாற்ற வல்லவ, குழந்தையே இல்லை பிறக்காதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த நிலைமையை மாற்ற வல்ல உம்மால எல்லாம் கூடும். அதாங்க விசுவாசம், அதான் நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு இறுதியான விசுவாசத்தை நீங்கள் செய்யும் பொழுது அங்கே என்ன நடக்கும்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். வீட்டுக்கு போய் கூட இல்லை, இப்போவுமே ஜஸ்ட் பிலீவ், நம்புங்க. இந்த நம்பிக்கையை தான் ஆண்டவர் கொடுப்பார். பாருங்க ஆச்சரியமாக இருக்கும். இதைத்தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையில் மக்கள் போயிருந்தாலும் அதை நம்பினாங்க. பாருங்கள், நம்ம யாத்திராகம் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஒரு மருத்துவச்சிகளை பற்றி வாசிக்கிறோம். மருத்துவச்சிகள், எபிரேய மருத்துவச்சிகள், அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு உதவி செய்கிறவங்க. இந்த ராஜா, எகிப்திய ராஜா, இந்த ஜனங்களை, இஸ்ரேல் ஜனங்களை அழிக்கணும், ஒன்றுமில்லாமல் போய் செய்யணும்னு சொல்லி பிறந்த குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி இந்த மருத்துவச்சிகளை பிடிச்சி எபிரேயர் பெண்களுக்கு பிரசவம் பார்க்க பொழுது பிரசவத்திலேயே ஆண் குழந்தை பிறந்த கொன்று போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜனங்களுக்கு, இந்த மருத்துவச்சிகளுக்கு 2 பேருக்கு என்ன இருந்துச்சு? ஆண்டவர் மேலே நம்பிக்கை. ஆண்டவரையே நம்பின சகோதரிகள், உறுதியாய் பற்றி கொண்டவடையர்கள், அவரையே நம்பினவர்கள். ஆகவே அவர்களுக்கு சமாதானம் இருந்தது. அப்போ அவங்க என்ன செய்தாங்க? அது செய்யவே இல்லை, காப்பாற்றினார். ராஜா பார்த்தா, என்னடா உயிரோடு இருக்கிறாங்க, ஏன் என்னாச்சு, ஏன் நான் சொன்னதை செய்யலை? ராஜா எவ்வளோ அதிகாரத்தோடு கேட்டிருப்பான். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க பாருங்கள், தேவ பயந்ததுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சது? தேவ ஞானம் கிடைச்சது. கர்த்தருக்கு பயந்தீர்களானால், ஆண்டவருக்கு பயந்தீர்களானால் தேவன் ஞானத்தை கொடுப்பார். ஏற்ற ஞானம், ஏற்ற காரியம். உங்கள் எப்படி சொல்லணும், உங்கள் சுப்பீரியருக்கு எப்படி பதில் சொல்லணும், இந்த நிலைமையில் எப்படி விசுவாசிக்கணும், இதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். இந்த ஜனங்க, இந்த பெண்கள் சொன்னாங்க, சாதாரண மருத்துவச்சிகள், டாக்டர், அந்த ராஜாவுக்கு முன்னால் பூச்சி. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க எபிரேயர் பெண்கள் பலசாலிகள், நாங்கள் போக முன்னாலே பிரசவம் ஆகிடுது, என்னால் கிடையாது, அவங்களே பிரசவம் ஆகிடுது. எப்படி சொன்னதுனால டாக்டருக்கு, ராஜாவுக்கு ஒன்றும் செய்ய முடியுது. இதான் ஞானம். ஞானம்
தெய்வ பயம் வந்து என்ன உண்டாக்குது? ஞானத்தை கொடுக்குது. அதனால் எபிரேய பெண்களுக்கு அந்த பிள்ளைகள் கொலை செய்யப்பட முடியல. அவர்கள் விருத்தி அடைந்தார். எனக்கு அருமையானவர்களே, அப்படி தான் நீங்களும் நம்பணும். எங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், பல மாற்றி தேவனுடைய ஊழியனா லேசானதில்லை. கட்டி எழும்பும் போது ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோ தெரியாது. பலவிதமான பாடுகள். அப்படிப்பட்ட பாடுகளில் ஒன்று தான் என்னுடைய அன்பு மகன் பால் தினகர் என்ற வாழ்க்கையில் பிசாசு கிரியை செய்தான். அவனை சின்ன வயதிலிருந்து ரொம்ப பக்தியோட கர்த்தருடைய காரியங்களை போதித்து வழிநடத்தி வந்த பொழுதிலும் உலக பிரகாரமான ஒரு அட்டாச்மெண்ட் வந்து ஒரு 7 வருஷம் அவன் ஆண்டவருடைய அன்பிலிருந்து விலகிட்டான். 7 வருஷம் கண்ணீர் விட்டோம். கர்த்தர் தான் இதிலேருந்து விடுதலை கொடுக்க, யாருக்கும் தெரியாது. அழுது ஜெபிப்போம். கடைசியில் ஒன்றும் நடக்கலை, முரடனாயிட்டே போனான். அப்போது ஒரு நாள் நான் என் கணவர்கிட்ட சொன்னேன், இதுக்கு வேறு வழியே கிடையாது, ஆண்டவர் முன்பாக தாழ்த்தி உபவாசம் பண்ணுறது தான், உபவாசத்தோடு ஜெபிக்கிறது தான். எஸ்தரை போல ஜெபித்தா அந்த கட்டுகள்லாம் அருந்து போகும். நான் வந்து என்னை அலோவ் பண்ணுங்கள் ஒரு நாள் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்குன்னு சொன்னேன். அப்போது வீட்டில் எல்லாம் சமையல்லாம் செய்து எங்கள் மாமனார் இருந்தாங்க, டேபிள் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் தனியே போய் என்னுடைய சகோதரி வீட்டில் ஒரு அறையில் நான் காலையில் 9:30 சாயங்காலம் 5:30 வரைக்கும் இந்த ஒரு காரியத்துக்காக அழுது ஜெபம் பண்ணேன். நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணேன். என்னால் உம்மால் எல்லாம் கூடும் சுவாமி, எங்களால் ஒன்றும் சாயல், நாங்கள் அடித்து பார்த்துட்டோம், திருத்தி பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கலை, பட் யூ கேன் டூ ஒண்டர்ஸ், நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்று சொல்லி ஒரு வாரம் ஜெபம் பண்ணேன். செவ்வாய்க்கிழமை ஜெபம் பண்ணேன், ஹோல் டே ஜெபம் பண்ணேன். அடுத்த வாரம் ஜெபம் பண்ணேன், அடுத்த வாரம் ஜெபம் பண்ணேன். 3 வாரம் ஆச்சு. அதன் பிறகு நாங்கள் ஊழியத்தில் ஒரு திருப்பத்தை எங்களோடு ஊழியம் செய்த ஒரு சிலருக்கு ஒரு ஆழ்ந்த டீச்சிங்ஸ் கொடுப்பதற்காக சகோதரர் தினகரன் ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 28 பேர், ஆரம்ப நாட்கள் இது, 28 பேர் வந்தாங்க. சென்னையில் ஒரு ஹோட்டலில் ஒரு சாயங்காலத்தில் வேலையெல்லாம் முடித்த பிறகு எல்லோரும் வருவாங்க, உட்காந்து அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க, ஆழமான காரியங்கள் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி தன்னுடைய ஃபெயிலியர், தன்னுடைய தோல்விகள் எப்படி கர்த்தர் உதவி செய்தார்னு ஆழமான காரணங்களை படித்து கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் 28 பேரும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவர்கள், எங்களோட ஊழியம் செய்தவர்கள். ஆனால் என்னுடைய மகனை நாங்கள் கூப்பிட்டோம். அப்போ அவன் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். அப்போ நாங்கள் கூப்பிட்டதுக்கு வந்துட்டான், அது பெரிய காரியம். ஆனால் எப்போ எந்திரிச்சு போயிடுவானோன்னு பயமாக இருக்கும். நானும் என்னுடைய மாமனாரும் அவனுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். அந்த நாளில் ஒரு நாள் மாலையில் நான் வந்து மீட்டிங் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் நான் வழி அனுப்பிட்டு இருக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடந்தது. என்னுடைய மகன் அந்த செய்தி மூலமாக கர்த்தர் தொட்டார். தகப்பனுடைய செய்தி மூலமாகவே கர்த்தர் தொட்டார். ஹல்லேலூயா! கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? எழுந்து போனான். அப்பா முன்னால் போய் முழங்கால் பிடிட்டு அழுது அழுது அழுது, இந்த ஆண்டவருக்கு நான் வேலை செய்ய விரும்புகிறேன், இந்த ஆண்டவருக்கு அடியானாக நான் மாற விரும்புகிறேன், தன்னை அர்ப்பணித்தான். அன்று பாருங்கள், அன்றிலிருந்து ஒரு வைராக்கியம், பக்தி வைராக்கியம் அவனுக்குள்ளே புகுந்தது. 17 வயது வாலிபன், 17 வயதாக இருக்கும்போது என் மகளை எடுத்துக்கொண்டார், அது துக்கம். 17 வயதாக இருக்கும்போது இந்த மகனை ஊழியத்துக்கு அழைத்து கொண்டார், பெரிய சந்தோஷம். அதன் பிறகு எவ்வளவோ பாடுகள் வந்தாலும் என்னோடு கூட நின்று அவன் மிகவும் ஆண்டவருக்காக உறுதியாக நின்றான். பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். ஏற்கனவே எடுத்த அடுப்புலேயே பிரதர் தினகரனுக்கு சில நேரம் வேலை இருந்தால் ஆஃபீஸில் விடமாட்டாங்க, போகக்கூடாதுன்றவாங்க. அப்போது அவன் என்ன செய்யன்னு தெரியாது, அவனை அனுப்புவோம், நீ போய் பிரசங்கம் பண்ணு. எனக்கு தெரியாது பிரசங்கம் பண்ண. அப்போல்லாம் நான் பின்னாலேருந்து ஜெபம் பண்ணுவேனே தவிர பிரசங்கம் பண்ண தெரியாது. அப்போ நாங்கள் சொன்னோம், நீ தான் பிரசங்கம் பண்ணணும். ஆனால் போய் தைரியமாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல அவனுக்கு கிருபை செய்த அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வல்லமையாக வைத்து வருகிறேன். ஹல்லேலூயா! எனக்கு அருமையானவர்களே, ஆகவே உபவாசத்தோடு கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மாற்றி போடுவார். உங்களுக்கு சமாதானம் குடும்பத்தில். அதன் பிறகு பாருங்கள், பெரிய சமாதானம். எல்லாவற்றையும் ஒரு மனமாக குடும்பமாக யாருடைய இடையூறு இல்லாமல் எல்லாரும் நாங்கள் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு வரைக்கும் குடும்பமாக செய்யும்படி ஆண்டவர் பலுகை பெருக செய்திருக்கிறார். என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? எனக்கு அருமையானவர்களே, ஆகவே அதே தேவன் உங்களுக்கும் உதவி செய்வார். ஆகவே அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து அவரை பற்றி கொண்டு அவரிடத்துல நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாற்றுவார். கர்த்தர் யாவற்றையும் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு என்ன சொல்லுங்க? ஸ்தோத்திர சத்தம் இல்லையே,
நல்லா சொல்லணும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எல்லாத்திலையும் ஜெயம் பெற்றவர்களாக போக போறீங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாக முடிய போகுது. ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் என்ன போதிக்கிறார்? பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவும். இதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, வாலிப வயதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது பரிசுத்தம். பரிசுத்த எண்ணங்கள், உடை உடுப்பதிலே பரிசுத்தம். நாம் எப்படி தகுதிக்கேற்ற மாதிரி இருக்கிறோமா? உடை உடுத்துவதில் இருக்கிறோமா? செயல்களில் இருக்கிறோமா? பரிசுத்தமாக இருக்கிறோமா என்று பயந்து நடுங்கி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? தேவ பயத்தால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். இதுதாங்க முக்கியமான வாழ்க்கை. ஒவ்வொருவரும் பயத்தோடு நம்ம அர்ப்பணிப்போம். இருக்கிற இடத்துல இருதயத்துக்குள்ளே ஆண்டவரே பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த எனக்கும் என் வீட்டாருக்கும் எனக்கு அருமையானவர்களுக்கும் நீ கற்றுத்தார், பொதித்து வழி நடத்தும் என்று அர்ப்பணிப்போம். பெரியவாள் அப்படியே அர்ப்பணிங்க. உங்களை அர்ப்பணிங்க. உங்களுடைய வாழ்க்கையை வாலிப வயதில் ஆண்டவர் பாதுகாப்பார். எல்லா பக்கமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மல்கியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். பரிசுத்தமாக நீங்கள் வாழும் பொழுது ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். He'll be a friend to you. சிநேகிதராக மாறுவார். என்ன ஆச்சரியம் பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஏன்னா அவர் உங்களுடைய பரிசுத்தத்தை விரும்புகிறார். என் மகன் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறார். உடை உடுத்துவதில் பரிசுத்தம், பேசுவதில் பரிசுத்தம், சிந்தனையில் பரிசுத்தம். உள்ள என்ன நடக்குன்னு தெரியாது, வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனால் சிந்தனையில் பரிசுத்தம், பயபக்தி இருக்கும் பொழுது தெய்வ பயத்தோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பூரணமாய் கொடுப்பார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. God's will that you should be holy. You should be holy. You should be a holy person. ஒவ்வொருவரும் பயத்தோடு சொல்லுங்க. மார்பில் கரம் வைத்து ஆண்டவரே இந்த பரிசுத்தத்தை எனக்கு தாரும். என்னுடைய வாழ்க்கையில், செயலில், சிந்தனையில் கூட நான் பரிசுத்தமாய் உம்மை பிரியமாய் வாழ எனக்கு கிருபை தாரும் என்று எப்பொழுது ஜெபத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த மேலான பாக்கியத்தை தருவார். வேத புஸ்தகத்தில் பாருங்கள், யோசேப்பு வாலிபன், அழகான வாலிபன். அவனுக்கு பாருங்கள், ஆண்டவரை பற்றி கொண்டவன். சின்ன வயதிலே அவங்க அப்பாவை கூட சேர்ந்து, யாக்கோவோட சேர்ந்து இந்த ஜெபம் பண்ணுறதுனால சொப்பனம்லாம் காணுவான். சிறு வயதுலேருந்தே கர்த்தரோடு நெருங்கின வாழ்க்கை. எத்தனை பேருக்கு இன்றைக்கு அந்த வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்துருக்கான்னு யோசித்து பாருங்கள். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குமா? ஏசாயா 60:22 என்ன வாசிக்கிறோம்? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நடப்பிப்பேன். அப்படி சின்ன வயசில் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா பின்னால் பெரிய ஆசீர்வாதத்தை நான் சொன்னது போல அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே இன்றைக்கு ஒருவேளை தெய்வ பயம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், சிந்தனையில் அசுத்தம், வேண்டாத காரியங்கள், அசுத்தமாய் உடை உடுத்துவது, மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணுற இச்சைக்குரிய நிலைமையில் உடை உடுத்துவது, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் தூக்கி தள்ளி போடும். கர்த்தருக்கு பிரியமாய் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது என்ன நடக்குது? பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழும் பொழுது யோசேப்புக்கு என்ன ஆசீர்வாதம் கிடச்சிதுன்னு பாருங்கள். யோசேப்பு வாலிபனாக இருக்கிறான். அவனை விற்று போட்டாங்க அவங்க சகோதரர்கள்லாம். அவன் போத்திபார் என்ற இடத்துல ஒரு அடிமையாகத்தான் போய் ஒரு வீட்டில் வேலை செய்துட்டு இருக்கான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார். தெய்வ பயத்தோடு இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? The Lord will be with you at all times. கர்த்தர் எந்த நேரத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அந்த விதமாக அவன் இருந்ததுனால அவன் பரிசுத்தவானாக நடந்து கொண்டான். அப்பொழுது அந்த வீட்டு எஜமானி அவனை பாவம் செய்ய கம்பல் பண்ணுறான். யாருமே இல்லை, வா தனிமையாக இருக்கிறோம், வா பாவம் செய்யலாம் என்று சொல்கிறார். அவன் சொல்லுகிறான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம்
9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நான் இப்படிப்பட்ட பயங்கரமான பொல்லாப்பை செய்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தெய்வ பயம். அதான் தெய்வ பயம். உங்களுக்கு முன்னால் டெம்டேஷன் வரும், சோதனை வரும். ஆதாம் ஏவாளுக்கு முன்னால் அவ்வளவு செல்வம், எல்லாம் அழகான விருட்சங்கள், அழகான சூழ்நிலை. ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேலையில் தேவன் வந்தார். ஆனால் அந்த நிலைமையில் ஒரு சின்ன டெம்டேஷன், இந்த பழம் சாப்பிட்டாங்க, எல்லாத்தையும் இழந்து போனாங்க. எனக்கு அன்பார்கள், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு சோதனையில் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு பயப்படும் பயம் நம்மிடத்தில் உண்டா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருக்கு விருப்பமானதை மட்டும் நம்ம செய்கிறோமான்னு யோசித்து பாருங்க. அவன் என்ன சொன்னான்? தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன்? யாருமே இல்லை, ஆனால் கர்த்தர் ஆண்டவர் பார்க்குறாரம்மா, நான் எப்படி பாவம் செய்வேன் என்றான். அதனால் பாருங்கள், அந்த பொம்பளை சும்மா இருக்காமல் அவனை ஜெயிலுக்குள்ளே போடுகிற நிலமையில் போய் பொல்லாங்கு செய்தான். மனுஷன் பொல்லாங்கு செய்தான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் பாருங்கள்? அவனை என்ன உயர்த்தினார்? எல்லா பொல்லாங்கிலிருந்து விடுதலையாக்கி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம், பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில். என்ன அழகான ட்ரெஸ், என்ன அழகான ஆசீர்வாதம் கர்த்தர் உயர்த்தினார். ஆகவே ஒரு நாளும் இச்சைக்கு இடம் கொடுக்காதீங்க, அசுத்தத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பரிசுத்தவான்களாக நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் தெய்வ பயத்தினால் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அதே போல் பாருங்கள், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வேத புஸ்தகம் வைத்திருக்கிறவள், அதில் ஒரு புறஜாதியான் கொர்நேலி என்ற மனுஷனை பற்றி வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததான்? 2ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும், நம்பர் 1 பாருங்க, தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து, வீட்டார் குடும்பமா தெய்வ பக்தி உள்ளவராயிருந்தாங்க. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, தர்மம் செய்கிறவன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, கர்த்தரோடு உறவு கொண்ட ஒரு மனுஷன், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு மனுஷன். முக்கியமா வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். இங்கே எப்படி இருக்குது? நம்ம குடும்பம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் மற்றவர்கள் பக்கத்து வீட்டில் சாட்சி உண்டா? பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்களா? அவங்களா காலையில் எழுந்துச்சா அவங்க வீட்டில் பாட்டு சத்தம் கேட்கும், அவங்க எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் என்னுடைய கணவருக்கு முதல் ஆஃபீஸர் ப்ரொமோஷன் கிடச்சிது, ட்ரெயினி ஆஃபீஸர்ன்று ஸ்டேட் பேங்க்கில். நாங்கள் ஆந்திராவுக்கு போயிருக்கிறோம். ஆந்திராவுக்கு போனால் அந்த இடத்துல கிறிஸ்டியன்னாவே கீழ்த்தர ஜாதின்னு சொல்லி தள்ளி வச்சுருவாங்க. நான் போய் வாசலில் வியாபாரம் பண்ணுவாங்க, ஏதாவது காய்கறி வாங்க போனால் எல்லாம் அந்த இருக்க பொம்பளைங்கலாம் ஓடி போயிடுவாங்க, தொடக்கூடாது, நாங்கள் அசுத்தமானவங்க. எனக்கு பாஷையும் தெரியாது, அதனால் அரவர பாஷையினால் ரொம்ப சந்தோஷமாக வியாபாரம் பண்ணிவிட்டு தனிமையில் வருவேன். அப்படி இருந்த இடத்துல தனிமையில் இருந்தோம், யாரும் பேச மாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. எங்கள் வீட்டில் பக்கத்தில் அடியில் ஒரு வீடு, அவங்க அந்த குடும்பம் அவங்ககிட்ட எல்லோரும் சொல்லுவாங்க, அவங்களோட பழகாதீங்க, போகாதீங்க, பேசாதீங்க. ஆனால் அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க, முதல்ல அப்படி தான் இருந்தாங்க, பேச மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனால் தினமும் நாங்கள் காலையில் அதிகாலையில் 2 பேரும் மெத்தையில் பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரை துதித்து பாடுவோம். அதுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இவங்க அப்படியே கவனிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் சொன்னாங்க, இதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷம் இருக்குதுன்னு எங்கள்கிட்ட பழக ஆரம்பித்தாங்க. அந்த ஜனங்க சொன்னாங்க, ஏன் அவங்க கூட பழகிறீங்க என்றாங்க. இல்லை நாங்கள் ஏதோ ஒரு வித்தியாசத்தை காண்றோம் அப்படின்னு எங்களோட பழகி 6 மாதம்தான் இருந்தோம். அந்த வீட்டார் எங்களோட சொந்த குடும்பம் போல் பழகுனாங்க. அதுக்கு பிறகு அவங்க மற்றவங்கள்ட்டெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க, நீங்கள் ஏன் இப்படி அவங்கள விலக்கி வைக்கிறீங்க, அவங்கள தேவனோடு நெருங்கி வாழ்கிற ஜனங்கன்னு சாட்சி கொடுத்தாங்க. அதனால் என்ன நடந்தது, நாங்கள் வரும்போது டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும்பொழுது அந்த யாரெல்லாம் எங்களை தள்ளி வச்சாங்களோ, நான் போனால் வியாபாரம் பண்ணாமல் ஓடி போயிடுவாங்களோ, அந்த பெண்கள் எல்லாம் என்னிடத்துல வந்தாங்க, அம்மா எங்களை மன்னிச்சுங்க, உங்களை அறியாமல் போனோம், எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சுட்டு போங்க. ஒவ்வொரு வீடாக போய் நாங்கள் ஜெபம் பண்ணி அவங்கள ப்ளஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அந்த ஊரை விட்டு நாங்கள் திரும்பி வந்தோம். கர்த்தர் பாருங்க, ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்ம பயபக்தியை காண்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை மேலானவர்களாக மாற்றுவார், உயர்த்துவார். அப்படித்தான் இந்த கொர்நேலியு ஒரு புறஜாதியா, இஸ்ரவேல் தேசத்தால் அல்லாதவன். ஆனால் அவனுக்கு தெய்வ பக்தியோட குடும்பமாக ஆண்டவரை தேடினதுனால
ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு ஸ்பெஷல் மெசஞ்சர் அனுப்பிச்சார். என்ன ஆச்சரியம் பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு ஸ்பெஷல் மெசஞ்சரை கர்த்தர் அனுப்புவார். நீங்கள் கர்த்தரை பயபக்தியோடு தேடினீங்கன்னா, வாலிப பிள்ளைங்க, நீங்கள் ஒருவேளை நீங்கள் என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் படிப்பு என்ன ஆகுமோ, என் வீட்டார் எப்படி இருப்பாங்களோ, எனக்கு ரொம்ப பணம் இல்லையே, இதெல்லாம் கவலையே படாது. ஆண்டவர் ஒரு விசேஷத்தை தூதனை உங்களுக்கு அனுப்புவார். அந்த தூதன் வந்து சொன்னால், நீ இப்படி பேதுருன்னு ஒருத்தன் இருக்கான், அவனை அனுப்பி, ஒரு தேவனுடைய மனுஷன் அவனை கூப்பிட்டு அனுப்பு. அந்த வருவான்ட்டு நாங்கள் குடும்பமாக காத்திருந்தாங்க. அந்த இடத்துல வேதத்தில் நல்லா வாஸ்து பார்த்தீங்கன்னா, எல்லோரும் குடும்பமாக யாவரும் காத்திருந்தாங்க. அவன் சின்ன ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு கொர்நேலியு பெரிய கூட்டமாக வீட்டில் வச்சுருக்கான். அங்கே பேதுரு வருகிறார் பாருங்கள். அதில் ஒரு வசனம் பாருங்கள், பேதுரு சொல்லுகிறார், 35ஆம் வசனம், அப்போஸ்தலர் 10:35 வாசிங்கம்மா. எந்த ஜனத்தினாயினும் அவருக்கு பயந்திருந்து தேவனுக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். என்ன ஆச்சரியம் பாருங்க. நீங்க எப்படி இருக்கணும், எந்த தேவ பயத்தோடு நீதியை செய்யும் பொழுது கர்த்தர் உங்க மேல பிரியமாக இருப்பார். அப்போ என்ன நடந்தது பாருங்க. இவங்களுக்கெல்லாம் அபிஷேகத்தெல்லாம் தெரியாது, ஆழமான அனுபவம் தெரியாது. கொர்நேலியு வீட்டார் அப்படியே கேட்குறாங்க, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு இருக்கும், பேச 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 என்ன நடந்தது பாருங்க. 35ஆம் வசனத்தில் நான் அதை வாசித்தோம். 44ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், வசனத்தை கேட்ட அந்த மக்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம மத்தியில் இறங்குவாரா, இறங்க மாட்டாரா? எஸ், ஹல்லேலூயா. அதே வண்ணமா நம்ம மத்தியில் இறங்குவார். நீங்கள்லாம் வாஞ்சியோடு இருக்கிறவங்க, தாகத்தோடு இருக்கிறவங்க, பரிசுத்தாவி வேண்டும் என்று கேட்கிறவர்கள், பரிசுத்தான அபிஷேகத்துக்காக நாடி தேடுகள், தாகத்தோடு இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவன் முதல்ல என்ன ஆண்டவர் என்ன செய்வார், பரிசுத்தாவை ஊற்றுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே அபிஷேகத்தை உங்கள் எல்லாருமே ஊற்றுவார். அத்தனை பேரும் புறஜாதியா, ஆண்டவரை அதிகமாக ஆழமாக அறியாதவங்க, ஏதோ ஜபம் பண்ணாங்க, பக்தியால் தெய்வ பயம் இருந்தது. ஆனால் கர்த்தர் அவர்களை அபிஷேகத்தால் நிரப்பினார். வாழ்க்கை தலைகீழாக மாச்சு. அவங்க மூலமாக புறஜாதியர் எல்லாரும் அபிஷேகம் பெறும்படி தேவனுடைய தன்னுடைய ஊழியர்களை உபயோகித்தார். அதே போல் பிரியமானவர்களே, உங்களையும் அதே மாதிரி உபயோகிப்பார். இன்றைக்கு எத்தனை பேர் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறீங்க, குடும்பமாக அதை பற்றி அலட்சியமாக இருக்கிறீங்க, ஜபமே பண்ணுறது கிடையாது, சோத்திரமே கிடையாது, ஆண்டவரை தேடுறதே கிடையாது இருக்கிறவங்க, இன்றைக்கு அந்த புறஜாதியான் கர்த்தருக்கு பயந்து தேடினது போல நீங்களும் தேடுவீங்களா?